Hi students, welcome to KC Botany. 11th and 12th students பார்த்தீங்கன்னா practical exams நடந்துட்டு இருக்கு. 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்னையோட ஒரு சில ஸ்கூல்ல முடிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளையோட கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இந்த ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ 12th மெயினாக பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு 15 days தான் இருக்குச்சுங்களா. ஒரு 15 நாள் பிளஸ் ஒரு 16-17 நாள் இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இந்த 15 நாள் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஜர் பார்ட் 3 சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, பார்ட் 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கட் ஆஃப் மார்க்ஸுக்கு நீங்க நீங்க வெளியில காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணும்போது அல்லது ஏதாவது இன்ஜினியரிங் கோர்சஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்டோட மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஹாலிடேவை ஹாலிடேன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல ஸ்கூல்ஸ் நடந்துட்டு இருக்கும், ஒரு சில இடத்துல வீட்ல இருந்தே கூட படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்கூல் வைஸ் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ நீங்க வீட்ல இருந்தே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அல்லது ஸ்கூல் போயிட்டு படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாட்களை டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுங்க, படிங்க. சரிங்களா. நம்ம எவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணியிருப்போம், இது வரைக்கும் படிக்காமலே இருந்திருப்போம். எக்ஸாம்ஸ் நாளைக்குன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் படிச்சுட்டு இருப்போம். ஸோ இருக்கக்கூடிய இன்பிட்வீன் இந்த 15 நாளையாவது கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 3 நாள் பிஃபோர், சரிங்களா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜ் நல்லாவே படிச்சிருப்பாங்க. அதனால நீங்க 1 and 2 அல்லது 28ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 3 days, சரிங்களா, 1 and 2 படிச்சீங்கன்னா 2 days, 28ல இருந்து படிச்சீங்கன்னா 3 days நீங்க லாங்குவேஜ் என்ன பண்ணலாம், படிக்கலாம் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதேதான் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 14 நாள், சரிங்களா, 14ஆம் தேதியில இருந்து 27 வரைக்கும் நாளையில இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கே ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல முடிஞ்சிருச்சு, சரிங்களா. ரீசெண்டா வீடியோஸ் போட முடியாது காரணம் ப்ராக்டிக் டியூட்டி இது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. அதனாலதான் அப்டேட் பண்ண முடியல அதிகமான வீடியோஸ். ஸோ அதனால நிறைய ஸ்கூல்ல முடிஞ்சிருக்கும். நாளையோட ஒரு சில ஸ்கூல்ல முடியுது இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ 14 நாள் டைம் இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு, சரிங்களா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 நாள் படிச்சா கூட நமக்கு 12 நாள்ல என்ன பண்ண முடியும், 4 சப்ஜெக்டை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹாலிடேவை, ஸ்டடி டேவை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 days அளவுக்கு கால்குலேட் பண்ணீங்க. இதுல எந்த சப்ஜெக்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் மாதிரி போட்டு வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், காலாண்டுல மார்க்ஸ் இதுல உங்களுக்கு குறைஞ்சது, அரையாண்டுல எது குறைஞ்சது, அதுக்கடுத்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே எதுல நீங்க குறைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு எது மார்க்ஸ் லோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும், சரிங்களா. உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால நீங்க எதை டஃபா ஃபீல் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்டும், மேஜர் சப்ஜெக்ட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லியாச்சு, கட் ஆஃப்ல அதுதான் நமக்கு கொடுப்பாங்க. லாங்குவேஜும் முக்கியம் தான். லாங்குவேஜ் நம்மளுடைய ஓவரால் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நமக்கு கட் ஆஃப்ல எடுத்துக்க மாட்டாங்க. எங்க எடுத்துக்கோங்கன்னா, நீங்க லாங்குவேஜ் மெயினா வச்சு ஜாயின் பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு நான் ஆர்ட்ஸ்ல தமிழ் படிக்க போறேன், ஆர்ட்ஸ் குரூப்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்க போறேன். அந்த மாதிரியான டைம்ல நமக்கு தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் மெயினா எடுத்துப்பாங்க. ஸோ நீங்க அதை தாண்டி மற்ற கோர்சஸ் செலக்ட் பண்ணும்போது, நீவன் ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி அல்லது சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட் 3 மார்க்ஸ் ரொம்பவே முக்கியம், சரிங்களா. ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும் நமக்கு பார்ட் 3 மார்க் ரொம்பவே முக்கியம். அதனால அந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி படிங்க. உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாம வீட்ல இருந்தே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் ஒரு 6 to 8 hours ஆவது படிக்கிறதுக்கு டைம் ரெடி பண்ணிங்க, சரிங்களா. ஏன்னா நம்ம வீட்டில தான் இருக்கோம். அதனால தாராளமா இந்த 6 hours அப்படிங்கிறது தாராளமா எல்லாமே படிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் 4 o'clock இருந்து 4 to 6, சரிங்களா, 2 hours என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 to 12 இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 to, சரிங்களா, 3 இந்த மாதிரி போட்டா கூட நம்ம 2 hours படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 4 to 6 இங்க பாத்தீங்கன்னா 2 hours என்ன பண்ணலாம், படிக்கலாம். இது எல்லாமே நான் கேப் விட்டு தான் சொல்லியிருக்கேன். இப்படி படிச்சாலே உங்களுக்கு என்ன வருது, 8 hours வருது. இதையும் தாண்டி உங்களால என்ன பண்ண முடியும், தாராளமா படிக்க முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 8 to 10 இந்த மாதிரி போட்டீங்கன்னா 2 hours வரும். இதுல 10 ஹவர்ஸ்க்கு என்ன பண்ணிருச்சு, ஷெட்யூல் வந்துருச்சு, சரிங்களா. இது ஸ்பேஸ் விட்டு, ஏன்னா 6ல இருந்து பாத்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் 4 மணி நேரம் ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களால ஷெட்யூல் போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஷெட்யூல் போடுங்க. மத்தவங்க சொல்றதை விட உங்களுக்கு எந்தெந்த டைமிங்ல ஃப்ரீயா இருக்கீங்களோ அதை ஷெட்யூல் பண்ணுங்க.
மேஜர் சப்ஜெக்ட் மெயின் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டூ யூ நோ கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கு. பயாலஜி பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் போட்டு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்தெல்லாம் நமக்கு வந்து கம்பல்சரியான கொஷின்ஸ், இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதை எல்லாமே படிங்க. ஆல்ரெடி மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்காம இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. உங்க ஸ்கூல்ல ஸ்டாஃபுங்க சொல்லியிருப்பாங்க, அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பயாலஜிக்கு ஃபுல்லா 2020 இருந்து இது வரைக்கும் நடந்தது, அதே மாதிரி பாட்னி அண்ட் சுவாலஜி இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், என்னென்ன கொஷின்ஸ் வந்து நடந்தது, மாடல் டெஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வீடியோவா அப்டேட் பண்ண முடியாத எல்லாமே குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்க. ஸோ உங்களுடைய டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. இது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருந்தாலும் ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய நாளை நீங்க வந்து என்ன பண்ணுங்க படிங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் தான் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 15 நாள், அதுக்கடுத்து எக்ஸாமில் இருக்கக்கூடிய இன்வெட்டினில் இருக்கக்கூடிய ஒரு 15லேருந்து 20 நாள் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து முன்கூட்டி எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 5 நாள், 4 நாள், 3 நாள் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகுது. அதில் மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா, அதிகப்படியான எஃபோர்ட் எடுத்து. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் எடுத்தீங்க, கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து பணத்தை பற்றி அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல. ஐயோ நம்ம பையனை வந்து எந்த காலேஜஸ்ல வந்து சேர்க்கலாம், ஃபீஸ் எவ்வளோ ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் நல்லா படித்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணீங்கன்னா சரிங்களா. அதனால ரிலாக்ஸாக படிங்க, ரெஸ்ட் எடுத்து படிங்க, உங்களுடைய டைமிங்கை ஷெட்யூல் பண்ணி படிங்க. ஸோ இந்த மாதிரி சரிங்களா, ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அல்லது 4 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் கூட மேஜர் சப்ஜெக்டை பிரித்து படிக்கலாம் சரிங்களா. கூட இன்பிட்வீல்ல நீங்கள் அந்த இங்கே பார்த்தீங்கன்னா 12 நாள் தான் கொடுத்துருக்கோம், மீதி 2 நாள் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் இங்கிலீஷ் கூட படிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி படிப்போமோ அந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அதிகப்படியான ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.